கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய உடன் விசுவாசிகளே, பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முதல் நாள் நாம் வாசித்து தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்பதே. காட்டு வழியாக 2 நண்பர்கள் போய்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தூரத்தில் ஒரு கரடி வருகிறதை அவர்கள் கண்டார்கள். உடனடியாக ஒரு நண்பன் பக்கத்தில் இருந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். ஏனென்றால் கரடிக்கு மரம் ஏற தெரியாது. கீழிருக்கிற நண்பனுக்கு மரம் ஏற தெரியாது. என்ன செய்வது என்று தெரியாமல் திடீரென அவன் படித்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. மூச்சை பிடித்து கொண்டு செயலற்றவனை போல இருந்தால் கரடி ஒன்றும் செய்யாது என்பதே அவன் படித்த தகவல். அதன்படி மூச்சை பிடித்துக் கொண்டு அமைதியாக தரையில் படுத்துக் கொண்டார். கரடி வேகமாக இவன் பக்கத்தில் வந்தது. அவனை சுற்றி சுற்றி வந்து மெதுவாக அவனுடைய முகத்துக்கு நேராக போய் பார்த்துவிட்டு எந்த அசைவும் இல்லாததால் கரடி அவனை விட்டு சென்று விட்டது. கரடி வெகு தூரம் சென்று விட்டதை உறுதி செய்த பிறகு மரத்தில் இருந்தவன் மெதுவாக இறங்கி வந்தான். கீழே படுத்திருந்தவனும் எழுந்து கொண்டான். 2 பேரும் மீண்டும் நடக்க தொடங்கினார்கள். ஆனால் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. நீண்ட தூரம் பேசிக்கொள்ளாமல் நடந்து போய்கொண்டே இருக்கும் போது மரத்தில் ஏறினவனுக்குள் ஒரு குற்ற உணர்வு. இவனை விட்டு ஏறிவிட்டோமே என்று எப்படியாவது மீண்டும் பேச்சை தொடங்குவதற்காக, ஏம்பா, நீ கீழே படுத்திருக்கும் போது கரடி மெதுவா உன் காது பக்கம் வந்துச்சே, உன் காதுல ஏதாவது சொல்லுச்சா என்று கேட்டான். அப்பொழுது இன்னொரு நண்பன் சொன்னானா, ஆமா, எனக்கு ஒரு தகவல் சொல்லுச்சு. அந்த தகவல் என்னன்னா, உன்னை விட்டுட்டு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்கிறானே, அவனை இனிமேல் நம்பாதன்னு சொல்லுச்சு என்று சொன்னான். அன்பானவர்களே, இந்த கதையில் ஒரு உண்மை இருக்கிறது. நாம் துன்பத்தில் இருக்கும்போது நம்மோடு கூட அன்போடு பழகிய உறவுகள் கூட நம்மை விட்டு ஓடி போகிறார்கள். அன்பு காட்டுவதற்கு ஆள் இல்லாமல் தனித்து விடப்படுகிறோம். ஆனால் கடவுளோ ஒரு பொழுதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மோடு கூட வருகிறவர். அதற்கு சிறந்த உதாரணம் தான் இந்த நாளுக்குரிய தியான பகுதி. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். பாலும் தேனும் வழிந்தோடுகிற கானானில் வாழ்ந்தவர்கள், செழிப்பாய் வசித்தவர்கள், எல்லா வசதிகளோடும் வாழ்ந்தவர்கள், கட்டாத வீடுகளில் குடியிருந்தவர்கள், வெட்டாத கிணறுகளில் தண்ணீர் எடுத்து சுகமாய் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது திடீரென சிறையிருப்பின் வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறார்கள். நாட்கள் போனது, வாரங்கள் போனது, மாதங்கள் போனது, வருஷங்கள் போகிறது. 70 வருஷ சிறையிருப்பின் காலம் அது. இஸ்ரவேல் மக்கள் பயந்து போனார்கள். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையே அடிமையான வாழ்க்கை தானோ, திரும்ப நாம் கானானுக்கு போய் சேரவே முடியாதோ என்கிற அச்சம் அவர்கள் இருதயத்தை சூழ்ந்து கொண்டது. இந்த பயத்தோடும் திகிலோடும் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு கடவுள் ஏசாயாவின் வழியாக சொல்லுகிற செய்திதான் இந்த வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எந்த துன்பத்திற்கும் பயப்படாதீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறார். திகையாதே, என்ன செய்வது என்று யோசித்து குழம்பி போகாதே. ஐயோ, இந்த துன்பத்திலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்று கலங்கி நிற்காதே. நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி இந்த துன்பங்களை சந்திப்பதற்கு உனக்கு பலன் தந்து உனக்கு உதவி செய்வேன். சகாயம் பண்ணுவேன் என்றால் பொருள் என்ன? உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். கூட இருப்பார், பலப்படுத்துவார், உதவி செய்வார், இந்த துன்பத்தில் தாங்கிக் கொள்வார், இறுதியாக விடுதலை தந்து ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஜனவரி மாதத்தை முடித்து பிப்ரவரி மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 2024ஆம் ஆண்டின் 2வது மாதத்துக்குள் வந்து சேர்ந்திருக்கிறோம்.
இந்த 2ஆம் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட வருவார். இத்திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்களை பலப்படுத்துவார். உங்கள் துன்பங்களை சந்திப்பதற்கு, இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்வின் சவால்களை சந்திப்பதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு உதவியாக இருப்பார். எல்லா நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு அவரே சகாயம் பண்ணுகிறவராக இருப்பார். உங்களை தாங்கிக் கொள்வார். தனது நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கிக் கொள்வார். கிறிஸ்துவை இந்த உலகத்திற்குள் அனுப்பி அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் வழியாக மீட்டுக் கொண்ட கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்துக்குள் அடியெடுத்து வைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உம்மை நோக்கி பார்க்கிற வாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாக இருந்து வழிநடத்தும். அவர்கள் வாழ்வை பலப்படுத்தும். அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு சகாயம் செய்யும். அவர்களை தாங்கிக் கொள்ளும் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தந்து வழிநடத்தப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது சொந்த குமாரன் வழியாக மீட்டுக் கொண்ட கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதே அன்பில் எங்களை தயவாய் காத்துக்கொள்ளப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரோடும், எங்கள் வாழ்வோடும் இருந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரின் கிருபை, கடவுளின் அன்பு, தூயாவின் ஐக்கியம் இடத்தில் ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.